இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மாமா, சாதாரணமா இந்த பொண்ணுங்களுக்கு இன்செக்யூரிட்டி எப்பவும் வராது. ஆனா ஆனா சில நேரத்துல இன்செக்யூரிட்டியா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. லக்ஷ்மிக்கு யார்கிட்ட இன்செக்யூரிட்டி இருக்கு? இது நீங்க யோசிக்கணும். ஆனா அக்காவங்க மேல கோவமா இருக்காங்கல்ல, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்ணணும் சொல்லு. நம்ம ஒருத்தரை ஹர்ட் பண்ணா அவங்க கொஞ்சம் வருத்தமா இருப்பாங்க மாமா. அதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் தான், மன்னிப்பு கேட்டுருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். அகைன் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு செகண்ட், நான் உங்க அக்கா கிட்ட நேரா போய் அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல வரியா? அப்போ முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் திரும்பவும் வந்துரும்னு சொல்ல வரியா? ஃப்ரெண்ட்ஷிப்பா? உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க பாண்டிங், அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. சாரி கேட்டுருங்க. அப்படியா? அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு செகண்ட். ஆனா நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே. அப்படி இருக்கும்போது நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அக்கா வருத்தமா இருக்கால, அந்த வருத்தத்தை போக்குறதுக்காக நீங்க ஜஸ்ட் ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டுருங்க. சொல்ல போனா மன்னிப்பு கேட்கறதுனால யாரும் குறைஞ்சிட மாட்டாங்க, அவங்க இன்னும் உயர்ந்துருவாங்க. உண்மையிலே இது ரொம்ப நல்லாவே சொன்ன. ஓகே, see you. ஒரு செகண்ட், ஒரு டவுட். ஒருவேளை நான் லக்ஷ்மி கிட்ட மன்னிப்பு கேட்டா அவ என்ன மன்னிச்சிருவாளா? மாமா, ஏன் இப்படி பேசுறீங்க? சொல்ல போனா அக்காவை என்ன விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அக்காக்கு நல்ல மனசு, அவ உங்களை மட்டும் நிறைய லவ் பண்றா. லவ் அதிகமான மன்னிச்சிருவால. நீங்க கொஞ்சம் அன்பா மன்னிப்பு கேளுங்க. கொஞ்சம் வேண்டாம், நிறைய நிறைய அன்பா மன்னிப்பு கேளுங்க. ஓகே, நான் ட்ரை பண்றேன். Thank you ஷால். Thank you. See. பாய். அட கடவுளே, அக்காவை எவ்வளவு லவ் பண்றாருன்னு இவருக்கே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் தெரியும். நீ பண்றதெல்லாம் வெறும் நாடகம் தான். இதெல்லாம் நீ என்கிட்ட பேசாம இருக்க ஒரு சாக்க தேடுற அவ்வளவுதான். நீ என்ன நினைச்ச? நீ என்ன இக்னோர் பண்றியா? எந்த ரிஷி ஓப்ராயவா? இக்னோர் பண்ணு, எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல. உனக்கு தான் நஷ்டம். இட்ஸ் யுவர் லாஸ். நீ என்ன கவனிக்க மாட்டேங்கிறியா? ஆனா ஒண்ணு, என்ன சுத்தி நிறைய பெண்கள் இருப்பாங்க. சாரி, கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. என்னோட அட்டென்ஷன் கிடைக்குமான்னு ஏங்கி தவிக்கிறாங்க. நான் சும்மா வீட்டை விட்டு வெளியே போனா போதும், அப்புறம் பாரு பொண்ணுங்களா அப்படியே கியூல நிப்பாங்க. எப்ப போனாலும் என்ன அப்படியே சுத்து போட்டுருவாங்க. நீ என்னமோ நினைச்சிட்டு இருக்க நீ ஒருத்தி மட்டும் தான் இந்த வீட்டுல இருக்க. மலிஷ்கா, அட மலிஷ்கா ஜஸ்ட் அவ வீட்டுக்குள்ளதான் இருக்கா. அப்படியே நீ என் கூட வெளியே வந்துதான் பாரு. நான் தான் யாரையும் பெருசா கண்டுக்கிறது இல்ல. ஆனா பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என் மேல ஒரு மரியாதை. ஐ see. இன்னைக்கு வரைக்கும் எந்த பொண்ணும் உன் அக்கம் பக்கத்துல சுத்தி நான் என் கண்ணால பார்த்ததே இல்லையே. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, மலிஷ்கா. இருக்கட்டும். அத உனக்கு எதுக்காக காட்டணும்? என்னோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸ், நான் அவங்கள பாத்துக்கிறேன். உனக்கு எதுக்கு காட்டணும்? என்ன பார்த்தா கிள்ளிக்கிறியா தெரியுதா? நான் வேணும் தான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸை காட்டுறது கிடையாது. காட்டினா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. சரி, இப்ப எதுக்காக சொல்ற? எதுக்காக சொல்றேன்னா, இப்போ நீ தானே சொன்ன அது எந்த பொண்ணுக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொன்னல, அதான் அதுக்காக தான் இது சொன்னேன். பொண்ணுங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன பிடிக்கும்னு. Excuse me. Hi baby. Oh, just hold on one second. பாத்தியா, என் மனசோட குரல் என்னோட ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கேட்டுருச்சு. சாரி. யா, இல்ல என் பக்கத்துல யாருமே இல்ல. ஆனா எனக்கு உன் போன் ரிங் அடிச்ச மாதிரி கேட்கவே இல்லையே. சைலண்ட்ல இருக்கு என் போன். சரி, நீ ஓவரா பேசாத, சைலண்டா இரு. இல்ல யாருமே இல்ல. என் ரூம்ல நான் தனியா தான் இருக்கேன். என் ரூமுக்குள்ள நான் யாரையும் அலோ பண்ணவே மாட்டேன். அப்படியா? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா? ஓகே, பெர்ஃபெக்ட். சோ நேரா கிளம்பி ஹோட்டலுக்கு வந்துரு. ஹோட்டல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறமா லாங் டிரைவ் கூட போலாம். பெர்ஃபெக்ட். என்ன சொன்ன? என்ன பேபி சொன்ன? என்ன சொன்ன? ஹேண்ட்சம் டூட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ என்ன ஹேண்ட்சம் டூட்னு கூப்பிட்டுருக்க. ஐ வாஸ் மிஸ்ஸிங் இட். அது இங்க சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஹேண்ட்ஸமா தெரிய மாட்டேன். நான் அவங்க கிட்ட போனேன்னு வைக்க, அவங்களுக்குள்ள எந்த ஃபீலிங்ஸுமே இருக்காது. ஆனா இந்த பக்கம் நீ இருக்கு, நான் கொஞ்சம் கிட்ட வந்தாலும் ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆமா, நான் மேரிடா. ஆனா இப்ப அதுக்கு என்ன? இப்ப நான் மேரிடா இருக்கிறது உனக்கு பிரச்சனை இல்ல, அப்புறம் எனக்கும் பிரச்சனை இல்ல. எதுவா இருந்தா என்ன? சோ அப்ப ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இல்லைல்ல. போன் கட் ஆயிடுச்சு. போன் கட் ஆயிடுச்சுன்னு என்ன? அடிச்சிருச்சு மணி. உன் பிளான் மொத்தமா சொதப்பிடுச்சு. ஓகே லிசன், இப்போ நீ இங்க குலுங்கி குலுங்கி சிரிச்சல்ல,
இதெல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் நாடகம் தானே. ஆனா உண்மை என்னன்னா, நீ ஜெலஸா ஃபீல் பண்ண. வெளியே வேணா நீ அப்படி காட்டிக்காம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள பொறாமப்பட்டல. அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் என்ன பார்க்க கூட இல்லையே. அதோட என்னோட மனசை உன்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதான் நமக்குள்ள இருக்கிற கனெக்ஷன். எல்லா விஷயமும் தன்னால தெரிஞ்சிடும். உன்னால என்கிட்ட போய் சொல்ல முடியாது. நீயும் என்ன மாதிரி தான். ஏன்னா உன்னோட உண்மை உன் கண்ணுக்குள்ளேயே தெரியும். என் கண்ணை உன்னால படிக்க முடிஞ்சிருந்தா லைஃப்ல எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப என்ன சொன்ன? எதுக்கு நீ உனக்குள்ளேயே பேசிக்கிற? என்கிட்டயே சொல்ல. உன்கிட்ட நான் சொன்னாலும் நான் சொன்னது என்னன்னு உனக்கு புரியவே வராது. மறுபடியும் blame game. போதும், இதுக்கு மேல வேண்டாம். இவ்வளவு கிண்டல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர். நான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நான் சும்மா உன்கிட்ட இந்த மாதிரி பேசி உன்னை ஜெலஸா ஃபீல் பண்ண வைக்கலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அதோட இது என்னோட ஐடியா இல்ல, எனக்கு ஆயுஷ் தான் இதை சொல்லி கொடுத்தான். ஆயுஷ் சொன்னானா? ஒருவேளை நான் இந்த மாதிரி பண்ணா பண்ணி உன் மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லுவேன்னு அவன் தான் சொன்னான். ஆனா நீ இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. என் மனசுல பட்ட ஒரு விஷயத்த நான் இது வரைக்கும் சொல்லாம இருந்ததே இல்லையே. ஆயுஷ் என்ன சொன்னா, நான் என்ன ஃபீல் பண்றேனோ அத நீ சொல்லுவேன்னு சொன்னா. ஆனா இது வரைக்கும் நீ அந்த மாதிரி எதுவும் சொல்லவே இல்ல. அதத்தான் நானும் உன்கிட்ட கேக்குறேன். நான் எந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லல. அத நான் சொல்ல விரும்பல, நீ தான் சொல்ல விரும்புற. ஆனா நீ என்ன சொல்ல விரும்புறன்னு ஆனா எனக்கு இங்க எப்படி பாரு தெரியும் ரிஷி, சொல்லு. நீ தானே இப்ப இத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஆனா ஆயுஷ் இப்படி தானே சொன்னா. நீ எதையும் ஃபீல் பண்றத தானே ஆயுஷ் சொன்னா. அப்ப நீ என்ன ஃபீல் பண்றன்னு முதல்ல என்கிட்ட சொல்லு. அப்புறம் ஐயோ போதும் போதும் போதும், ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. நீ சுத்தி வளைச்சு என்னதான் ப்ளேம் பண்ற. இந்த ஆயுஷ் இருக்கானே, அவனை விட மாட்டானா. மட்டமான ஐடியாஸா கொடுக்கறான். சரி, நான் என்னோட ஸ்டைலையே இப்ப பேசுறேன். இங்க பாரு லட்சுமி, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. ப்ராமிஸ். ஆமா, நான் யார்கிட்டயும் போன்ல பேசல, சும்மா டிராமா தான் பண்ண. நீ ஜெலஸாவன்னு நினைச்சுதான் அப்படி பண்ண. அண்ட் அதனால ப்ளீஸ் நீ அப்செட் ஆகாத. என்ன, எனக்கு அது கஷ்டமா இருக்கும். அதோட இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள் சொல்லு. ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனும் இருக்கு. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல? ராமனுக்கும் சீதைக்கும் நடுவுல வந்த ராவணனை எரிச்சு தள்ளிட்டாங்க. அதனால நாமளும் நமக்கு நடுவுலயும் சரி, யாரையும் வரவிடவே கூடாது. யாரும் வரக்கூடாது, ஜெலஸ் இருக்க கூடாது, அப்செட் ஆக கூடாது. ஜஸ்ட் சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் ஐ அம் சாரி, ஜென்வின்லி வெரி சாரி. மனசார கேட்கிறேன். ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ அம் ரியலி வெரி சாரி. மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படியா? என்னோட வருத்தத்தை போக்குறதுக்காக நீ எல்லார்கிட்டயும் அட்வைஸ் கேக்குறியா? அப்போ நான் வருத்தமா இருக்கிறது உன்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னால நீ வருத்தமா இருக்கிறத பார்க்க முடியாது லட்சுமி. என்னால முடியாது. அதனால இப்போ எனக்காக அண்ட் என்னோட ஃபேமிலிக்காக ப்ளீஸ் நீ வருத்தப்படாத, சந்தோஷமா இரு. வருத்தத்தை மறந்துரு ப்ளீஸ். நீ சரியாதான் சொல்ற ரிஷி. நீ ஒரு மாதிரி இருக்க. நீ இப்படி வருத்தமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் அது கஷ்டமா இருக்கு. நானே உண்மையிலே ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஏன்னா நீ வருத்தமா இருக்கல. நான் எப்பவுமே சிரிக்கணும்னு நீ சொல்லுவல, அப்ப நீயும் சிரிக்கணும்ல. நீ ஸ்மைல் பண்ணா அப்ப நானும் ஸ்மைல் பண்ணுவேன். இனி நம்ம எதையும் யோசிக்க வேண்டாம், இல்லைன்னா இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ப்ளீஸ் லக்ஷ்மி, இதுக்கு மேல வேற எதுவும் யோசிக்காத. எதை பத்தியும் யோசிக்காம ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணு.